ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க. அடுத்தது ஜீரகப்பொடி செகண்ட் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து வெந்தய பொடி லைட்டாக தூவிக்கோங்க. அடுத்தது மிளகு பொடி தூவிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு, க்ரீன் சில்லி, வெங்காயம், ஆனியன் மூணையும் போட்டு வதக்கி கார்லிக்கும் அண்டு ஆனியனும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓகேங்களா? பன்னீர் எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீர் ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இதில் வந்து டர்மரிக் பவுடரும் பெப்பர் பவுடரும் போட்டிருக்கேன் பன்னீரில். பன்னீர் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். ஓகேங்களா? பாலக்கவும் டொமேட்டோவும் வதக்கி வச்சுருக்கிறேன். நல்லா வதங்கி இருக்குது. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ள இது வதங்கிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இது மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். பாலக்கையும் டொமேட்டோவும் நல்லா அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். பாலக்கும் டொமேட்டோவும் அரைச்சி ஊற்றியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு போதுமானது. ஓகேங்களா? இப்போ பாலக்குக்கு நான் சால்ட்டே போடலை. ஆக்சுவலாக இப்போ தான் சால்ட் நான் போடுறேன். நிறையா சால்ட் போட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுருக்கேன். ஏன்னா பன்னீருக்கும் சேர்த்து நம்ம சால்ட்டு போடுறோம். ஓகேங்களா? இப்போ தேவையான சால்ட்டு இப்பயே போட்டுக்கோங்க. இதோட பன்னீரை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரெடி. நீங்கள் வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். மும்பு சைடெலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆக்சுவலாக இது மாவு கலந்துருவாங்க, மிக்ஸ் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக. ஆனால் நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் இல்லைங்களா? அதனால் ஓகேங்களா? வாங்க சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு.